ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது மும்பையில் பேசுகிற டப்போரி ஸ்லாங். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதாவது நல்லாயிருக்கும். அது மேனஸ் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சென்னையில் பேசுகிற அந்த ஸ்லாங்கும் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். எல்லா மொழிகள்லேயுமே கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்க. ஆனால் எல்லா மொழிகள்லேயும் தனித்தனி ஸ்லாங் இருக்குது பாருங்கள். இப்போ கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லாத்துக்குமே ஒரு அழகு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த டப்போரி ஸ்லாங்குக்கும் ஒரு அழகு இருக்குது. இது படத்தில் பேசினா கூட நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்ல ஜாலியாக சிரிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் படத்தில் பார்த்துருந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஒரு ஜாலி மூடில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே பேசிப்பாங்க, நார்மலாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும்ல, அதனால் இந்த வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தைகளவா பார்த்து கற்றுக்கலாம். கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வீடியோ போட்டதுக்கப்புறம், என் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை, அந்த மாதிரியான படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் முறையாக வந்தீங்கன்னா. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். மேரா தந்தா சோப்பட் கர் தியா பாய் அப்படின்னா என் பொழப்பவே கெடுத்துட்டான் ப்ரோ. பாய் அப்படிங்கிறது பிரதர், சகோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோட்டா பாய் படா பாய் ரெண்டுத்துக்குமே பாய்ன்னு சொல்லலாம். இதவே நார்மலாக சொல்லணும் அப்படின்னா மேரா தந்தா கராப் கர் தியா அப்படின்னு தான் அப்படி தான் சொல்லுவாங்க. சோப்பட் அப்படிங்கிறது இது வந்து லோக்கல் ஸ்லாங், மும்பை ஸ்லாங். மும்பைன்னு சொல்ல முடியாது, மகாராஷ்டிரா முழுவதுமே. நான் மகாராஷ்டிராவில் பிறந்ததுனால இதை மாதிரி பேசுகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். மூவிஸில் அந்த மாதிரி அந்த டப்போரி ஸ்லாங் அப்படின்ற படம் இருக்கிற இந்த நான் டைட்டிலில் போட்ட மாதிரி தான். முன்னா பாய் எம்பிபிஎஸ் அந்த படத்துக்கு போனீங்கன்னா நம்ம தமிழில் கமல்ஹாசன் எப்படி பேசினாரோ, தமிழில் சென்னை ஸ்லாங் எப்படி பேசினாரோ, அதே போல் மும்பை ஸ்லாங் பேசியிருப்பார் சஞ்சய் தத் அவங்களுடைய கூட்டாளிக. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா ரொம்ப காமெடி படம். அதில் வர்ற வார்த்தைகளை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். மேரா வாட் லகாதியா அப்படின்னா என்னை முழுமையாக சிக்க வச்சுட்டான், என்னை மாட்டி விட்டுட்டான், என்னை கெடுத்துட்டான், என் பொழப்பை கெடுத்துட்டான். எல்லாத்துக்குமே இது பொருந்தும். என்னை பிரச்சனையில் சிக்க வச்சுட்டான், என்னை மோசமான முறையில் கெடுத்துட்டான் அப்படின்றதுக்கு இது வரும். உஸ்கா வாட் லகாதுங்கா அந்த படத்தில் வரும் டயலாக். உஸ்கா வாட் லகாதுங்கா அப்படின்னா அவனுக்கு பாடம் கற்பிப்பேன், பாடம் புகட்டுவேன், அவனை கெடுத்துருவேன், அவனை சிக்க வச்சிருவேன் வலையில், ஏதோ ஒன்று அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வாட் லகாதீங்கன்றது ஸ்லாங்கு, அதனால் எக்ஸாக்ட் மீனிங் வராது. ஆனால் ஒருத்தரை வந்து நம்ம சொல்லும்போது அவனை பாரு, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. துஜே ஏக் சபக் சிக்காவுங்கா இது நார்மல் ஹிந்தி. இது உனக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன், உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் பார் அப்படின்றப்ப இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மல் ஹிந்தி, அது டப்போரி ஸ்லாங். இதவே மகாராஷ்டிரா ஸ்லாங்கில் சொல்லணும்னா துஜேன்றதுக்கு பதிலாக தேரக்கோ, தேரக்கோ ஏக் சபக் சிக்காவுங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தேரே கோ அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம். உள்ளு பனாயா பட மசாயா அப்படின்னா ஏமாத்தியதில் ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உள்ளு பனாயா, உள்ளுங்கிறது ஆந்தை தான், முட்டாளாக்குறது, ஏமாத்துறது. எப்படின்னா பெரிய ஏமாற்றத்துக்கு தோக்கான்னு சொல்லணும். இது வந்து குட்டி குட்டி ஏமாற்றம். இப்போ ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ பின்னாடி திரும்பி பாரு பேய் நிற்கிது, பின்னாடி பாம்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம், பொய் சொல்லி ஏமாற்றுவாங்கல்ல, அதுக்கு உள்ளுபனாயா. அதாவது விளையாட்டுத்தனமான ஒரு ஏமாற்றத்தை சொல்லும்போது உள்ளுபனாயா அப்படின்னு வரும். மேனே துஜே உள்ளுபனாயா, நான் உன்னை ஏமாற்றினேன். உள்ளு பனாயா பட மசாயா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. உன்னை ஏமாத்தினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு. கியா பாய் கிதர்கோ ஜாரேலா ஹே அப்படின்னு அந்த படத்தில் வரும் டயலாகு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன சகோ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு அர்த்தம். இது நார்மல் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, கியா பாய் கிதர் ஜா ரே ஹேன் அப்படி சொல்லணும். கிதர் ஜா ரஹே ஹேன், இவங்க கோவை சேர்த்துக்கிறாங்க. கிதர்கோ ஜா ரேலா ஹே, ரஹேன்ற இடத்துல ரேலா ஹே, ஆனால் இந்த அர்த்தம் தான் இதுக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா. உஸ்கோ தேக் கர் மன் மே கண்டி பஜ் கை
அப்படின்னா கண்டினா மணி, பஜ்கைனா அந்த சவுண்டு கேட்குறது பஜ்கை. நம்ம தமிழில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்ல மாட்டோம், அடுத்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். உஸ்கோ தேக்குக்கர் மன்மே கண்டி பஜ்கை. இதை வந்து ஒரு பொண்ணு பையனையும் சொல்லலாம், பையன் பொண்ணையும் சொல்லலாம். உஸ்கோ அப்படிங்கிறது அவளை அப்படின்றதும் பொருந்தும், அவனை அப்படின்றதுக்கும் பொருந்தும். ரெண்டுத்துக்குமே ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே இதே மாதிரி தான் சொல்லணும். அப்புன்கோ சப் மாலும் ஹே பாய் அப்படின்னு அதில் ஒரு டயலாக் வரும். நமக்கெல்லாம் தெரியும் சகோ அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்புன் அப்படின்னா நமக்கெல்லாம். இப்போ நமக்கு தெரியும்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு 4-5 பேர் இருக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த வார்த்தை வந்து நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புன்கோ சா மாலுமே பாய், எனக்கெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். டென்ஷன் நை லேனே கா பாய் அப்புன் ஹைனா அப்படின்னா டென்ஷன் வாங்காதீங்க சகோ, நம்ம இருக்கோம்ல, நான் இருக்கேன்ல அப்படின்னு தான் அவன் சொல்ல வர்றான். ஆனால் வார்த்தை அப்புன் அப்படிங்கிறதால நம்மன் வருது. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், மை தேக்லூங்கா சாப் அப்படின்னு சொல்கிறான். டென்ஷன் லேனேக்கா நை பாய் தேனேக்கா அப்படின்னா டென்ஷன் வாங்கக்கூடாது ப்ரோ, கொடுக்கணும் அப்படின்னு அந்த படத்தில் டயலாக் இருக்குது. து கியா போல்தா ரே அப்படின்னா நீ என்னடா சொல்கிற அப்படின்னு அர்த்தம். ரே வந்து கொஞ்சம் டீசெண்டான வேர்டு தான், என்னடா அப்படிங்கிறது. பே அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் என்னடா அப்படின்னு தான் சொல்கிறது, அதுக்கும் அர்த்தம். து கியா போல்தா பே அப்படின்னா நீ என்னடா சொல்கிற அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கும். ரேன்றது கொஞ்சம் நீட்டாக சொல்கிறது. பே அப்படிங்கிறது ரொம்ப கோவத்தில், ரொம்பவே வாடா போடா, அது எப்படி தமிழில் இல்லை. பட்டு பே அப்படிங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே பேசுவாங்க, கோவத்தில் பேசுவாங்க. ரே அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் பேசுவாங்க, கோவம் இல்லாதப்பையும் பேசுவாங்க. இது பொண்ணு பேசும்போதும் பேசுவாங்க, பொண்ணுங்க கூட பேசுவாங்க இந்த மாதிரி. கியா போல்தா ரே அப்படிங்கிறது. கியா ஃபேக்தா ஹே பி தூ அப்படின்னா இதை இன்னொரு விதமும் சொல்லலாம். கியா ஃபேக்தா ஹே ரே தூ, ரே பே ரெண்டுமே வாடா போடாக்கு அர்த்தம். கியா ஃபேக்தா ஹே பி தூ அப்படின்னா என்ன ரீல் விடுறடா நீ அப்படின்னு அர்த்தம். ரீல் விடுறது, நூல் விடுறது, அப்புறம் அடித்து விடுறது, பயங்கரமாக அடித்து விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, பொய் ரீல் சுற்றுறது, அந்த மாதிரி இடத்துக்கு இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. கியா ஃபேக்ரா ஹே ரே தூ, பஹாத் ஃபேக்ரா ஹே அப்படின்னா ரொம்ப அடித்து விடுற, ரொம்ப ரீல் சுற்றுற அப்படின்னு அர்த்தம். அப்புன் சச் போல்தா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அப்புன் சச் போல்தா ஹூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மே சச் போல்தா ஹூம் இது நார்மல் ஹிந்தி. அப்புன் சச் போல்தா ஹே அப்படின்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன், நம்ம உண்மையை தான் சொல்கிறேன், நான், நம்ம ரெண்டுத்துக்குமே இது பொருந்தும். ஆனால் அப்புன் அப்படிங்கிறது நான் தான் அர்த்தம். ஆனால் இது இந்த ஸ்லாங் அப்படி, அதனால் அதுக்கு எப்படி சொல்கிறது, இதுதான் அர்த்தம், நான் அப்படின்னு தான் அர்த்தம். ஏக் லஃப்டா ஹோகியா பாய் அப்படின்னா ஒரு பிரச்சனையாயிருச்சு, ஒரு சம்பவம் பண்ணிட்டேன், ஒரு தப்பு நடந்துருச்சு, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏக் காண்ட் ஹோகியா பாய் அப்படின்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரவுடிங்கெல்லாம் துவம்சம் பண்ணிட்டோம், அவனை வந்து போட்டு தள்ளிட்டோம், சம்பவம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த படத்துலேயும் அவங்க வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, சம்பவம். இந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் லைட்டாக டங்க்கு ஸ்லிப் ஆச்சுன்னா இது அசிங்கமான வார்த்தை. ஸோ நீங்கள் பேசாதீங்க, படத்தில் பார்த்தாலோ இல்லை மற்றவங்க பேசினாலோ புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? மேரக்கோ கோய் லஃப்டா நீ செய்யே அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, மேரக்கோ கோய் லஃப்டா நீ செய்யே. இது வந்து ஸ்லாங்கு. இப்போ நார்மல் பாஷாவில் இதை சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா முझे கோய் பரிஷானி நஹி செய்யே இப்படின்னு தான் சொல்லணும் நார்மல் ஹிந்தி. கியா மாம்லா ஹே ரே மேரக்கோ போல் அப்படின்னா என்ன விஷயம்னு எனக்கு சொல்லுடா. மாம்லா அப்படின்னா விஷயம்னு அர்த்தம். இதுவும் மும்பை மகாராஷ்டிரா ஸ்லாங். லஃப்டா மத்கர் நிக்கல் இதர் சே அப்படின்னா பிரச்சனை பண்ணாத, கிளம்புங்கேருந்து அப்படின்னு அர்த்தம். இது மகாராஷ்டிராவில் மட்டும்தான் சொல்லுவாங்க, மற்ற ஏரியாவில் சொல்லுவாங்களான்னு தெரியல, ஏன்னா மத்திய பிரதேசில் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க.
இன்னும் நிறையா கற்றுக் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில், நாளைக்கு போடுற வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக. இதோட தொடர்ச்சி அதில் பார்க்கலாம். இதே போல் யூஸ்ஃபுல் வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். இப்போ என் ஸ்டூடெண்ட்லாம் எப்படி பேசுகிறாங்கன்றத ஒரு குட்டி ஆடியோ கேளுங்க. என்னோட புகுந்த வீட்டுக்கு என்ன மேம்? ससुराल। ससुराल। हाँ, मेरा ससुराल में पूरा सब लोग चुपचाप रहते हैं। मुझे ऐसा पसंद नहीं है। मैं पूरा दिन बात करते रहती हूँ। उसके साथ मैं जाकर मुझे भी टेंशन हो रहा है। ऐसे ऐसे कैसे वहाँ जी सकते हैं? அப்படி இப்படின்னு போட்டு வாங்கி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.